அது சரி, திமுக கூட்டணி உடைச்சிடுறாங்க, அவங்க உங்ககிட்ட வந்து சேருவாங்கன்னு என்ன இருக்குது? அதிமுக வேணாம் திமுக வேணாம்னு சொல்லி விஜயகாந்த் தலைமையில் ஒரு கூட்டணி வச்சாங்க, மக்கள் நல கூட்டணி. அதில் சேராதவங்களே கிடையாது. கம்யூனிஸ்டுகள் சேர்ந்தாங்க, திருமாவளவன் சேர்ந்தாரு, வைகோ சேர்ந்தார். யார் தமிழ்நாட்டில் திமுக அதிமுகவை ஐசோலேட் பண்ணாங்க? 2 பேரும் சேர்ந்து அத்தனை கட்சியும் ஒன்றா சேர்ந்து மக்கள் நல கூட்டணி. எத்தனை சீட் ஜெயிச்சாங்க? ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல. அதில் மனச்சோடைஞ்சு படுத்தவர் தான் விஜயகாந்த் இறந்தே போனார். எச் ராஜா இந்த மாதிரி ஆட்கள் மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அப்படியே கொஞ்சம் முள்ளைங்க கிள்ளைங்க காட்டினாக்கா உடனே பிடிக்கிறதுக்கு நல்லா பதவியாச்சு காட்டினோம். அது மாதிரி அவங்கெல்லாம் வரமாட்டாங்க. எல்லாம் கொஞ்சம் மான ரோஷம் பண்ணுவோம். அண்ணாமலைக்கு கிடைக்கிற விளம்பரம் கூட உனக்கு கிடைக்கிறது, ஒரு எதிர்கட்சி தலைவர் உனக்கு என்ன விளம்பரம் கிடைக்குது? அசிங்கமாக இல்லை. ஒரு அண்ணாமலை அட்ரஸ் இல்லாத ஆசாமி அனாமதை பேர் விடு, அவருக்கு கிடைக்கிற விளம்பரம் உனக்கு கிடைக்குதா? டெபாசிட்டே வாங்காத ஒரு சீமானுக்கு கிடைக்கிற விளம்பரம் உனக்கு கிடைக்குதா? அப்போ தான் அமித்ஷாவுக்கு தெரிஞ்சது நம்ம மரியாதை மான மரியாதைலாம் போயிடுச்சு. இந்த தடவை வந்து மதுரைக்கு வந்தாருங்க அவர். ஒரு எதிர்கட்சி தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த அவருடைய கூட்டணி கட்சி யாரும் சேர்ந்த கூட இல்லையா? அவர் ஒருத்தர் போய் பார்க்குது. இன்னைக்கு அவங்க தான் டெஸ்பரேட்டாக இருக்காங்க. நாங்கள் தான் ஆட்சிக்கு வருவோம், நாங்கள் தான் வருவோம்னு கத்திக்கிட்டு இருக்கிறீங்க. வாங்க, எங்க முதல்ல நீங்கள் எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு உங்களுக்கு 10 பேர் ஓட்டு போடுறதுக்கு ஆள் இருக்கா? சரிபாதியாக அதிமுக கிட்ட சீட்டு கேட்கணும் அப்படின்னு பிரதமர் கொடுத்து விட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? என் கேள்வி அவ்வளோதான். நீங்கள் சொல்கிறதெல்லாம் ரைட்டு. ஒரு 110 சீட்டு அவங்க கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. 110 பேர் இருக்காங்களா அவங்ககிட்ட? வேட்பாளர் இருக்காங்களா அவங்களுக்கு? இன்னைக்கு ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி பொதுக்குழு கூட்டினதாவோ செயற்குழு கூட்டினதாவோ தெரியல. அப்பனும் அவனை வந்து வீட்டில் உட்காந்துட்டு காந்தராஜை கட்சியை விட்டு இன்னைக்கு விட்டேன், ராம்தாஸ் காந்தராஜை கட்சியை இணைத்து கொண்டேன், அனுப்ப என்ன நீங்கள் நினைச்சாலும் வீட்டில் இருக்கிற வேலைக்காரனை கூட அப்படி அனுப்ப முடியாதுங்க. லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மருத்துவர் ஐயா டாக்டர் காந்தராஜ் அவர்கள். வணக்கம் ஐயா. திமுக முன்கூட்டியே தேர்தல் பணிகளை தொடங்கிடுச்சு. மதுரையில் ஒரு பிரம்மாண்டமான பொதுக்குழு, இப்போ அடுத்தடுத்து நிர்வாகிகளை ஸ்டாலின் சந்திக்கிறாரு. இன்னொரு புறம் திமுக கூட்டணி செப்டம்பரில் உடையும்னு எல்முருகன் சொல்கிறாரு. அதற்கேற்றார போலவே இப்போ திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் வந்து இந்த முறை நாங்கள் அதிக தொகுதிகளை கேட்போம்னு விசிகா சொல்கிறாங்க, கம்யூனிஸ்ட் சொல்கிறாங்க. ஒரு அழுத்தத்தை கொடுக்குறாங்க திமுகவுக்கு. திமுக இந்த கூட்டணியோடு தேர்தலை சந்திக்குமா, இல்லை செப்டம்பரில் எல்முருகன் சொன்னது போல் கூட்டணி உடையுமா? உங்களுடைய பார்வை. உடைக்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க, அதுக்கு தான் வர்றாங்க. முதல்ல இவங்க கூட்டணிக்கு யார்? அது சரி, திமுக கூட்டணி உடைச்சிடுறாங்க, அவங்க உங்ககிட்ட வந்து சேருவாங்கன்னு என்ன இருக்குது? அப்படி தாங்க அதிமுக வேணாம் திமுக வேணாம்னு சொல்லி விஜயகாந்த் தலைமையில் ஒரு கூட்டணி வச்சாங்க, மக்கள் நல கூட்டணி. உடனே நீங்கள்லாம் அழிந்தது திராவிட இயக்கங்கள், வந்து விட்டார் விஜயகாந்த். நீங்கள் அதில் சேராதவங்களே கிடையாது. கம்யூனிஸ்டுகள் சேர்ந்தாங்க, திருமாவளவன் சேர்ந்தார், வைகோ சேர்ந்தார். யார் தமிழ்நாட்டில் திமுக அதிமுகவை ஐசோலேட் பண்ணாங்க? 2 பேரும் சேர்ந்து அத்தனை கட்சி ஒன்றா சேர்ந்து மக்கள் நல கூட்டணி. எத்தனை சீட் ஜெயிச்சாங்க? ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல. அதில் மனச்சோடைஞ்சு படுத்தவர் தான் விஜயகாந்த் இறந்தே போனார். அவரே தோத்தார். அதிமுக ஜெயிச்சு திமுக எதிர்கட்சி உட்காந்து இவங்களாம் உள்ள சட்டமன்றத்துக்கு உள்ளார போகிறது ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல. எப்போவும் நான் ஒன்று சொல்கிறேங்க, மீடியாக்கள் வந்து விளம்பரம் கொடுக்க முடியுமே ஒழிய மக்கள் மத்தியில் கொண்டு போயிட முடியாது. இப்போ கூட அமித்ஷா எப்படி புலம்பு நடத்துகிறார்? வாக்கு எந்திரம் கையில் இருக்கிற தைரியத்தில் தான் அவர் நடத்தி சுற்றிட்டு இருக்காரு ஒழிய மக்கள் ஆதரவு அவர் கொஞ்சம் கூட கிடையாது. சரி, அந்த கட்சி எல்முருகன் சொல்கிறாரு உடைக்கிறாரு, அந்த உடைச்சா அந்த கட்சிகள்லாம் யாருக்கிட்ட வந்து சேர போகிறாங்க? உங்கள்கிட்ட வந்து சேருவாங்கன்னு எதிர்பார்க்குறியா? அவங்கெல்லாம் சேர்ந்துட்டு மக்கள் நல கூட்டணி ஒன்று ஆரம்பிச்சாங்கன்னா உங்கள் கதி என்ன ஆகும்? இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் வந்து எதிர்கட்சிகள் இல்லைங்கிறதாங்க இன்றைக்கி இருக்கிற பெரிய பிரச்சனையை. திமுக ஒழித்து கட்டு வேண்டாம், சரி ஒழித்து கட்டும், மக்கள் ஓட்டு போடக்கூடாது சொல்கிற போடல, யாருக்கு போட சொல்கிற? கட்சியை காட்டுறது நீ, அதான் கேள்வி. எதிர்கட்சிகள் இல்லையே. இன்றைக்கி நமக்கு இருக்கிற சோகமே அதுதான். எனக்கு ஸ்டாலினை பிடிக்காது, திமுக அறவே கண்டாமே எனக்கு ஆகாது. சரி, வேறு யாருக்கு போடுறது? இல்லையே, யார்? எதிர் டீமே காணுமே, ப்ளே பண்ணுறதுக்கு டீமே காணுமே. யார்கிட்ட போய் இது பண்ணுறது? கிரவுண்டு ஓப்பனாக கிடக்குது, நான் தான் கோல் போடணும். இதை வச்சுக்கிட்டு திமுக வந்து மெத்தனமாக இருக்கக்கூடாது. கூட்டணி உடையாமல் ஸ்டாலின் சரியாக கையால் சரியாக எல்லாரும் கூட தானே இருக்கிறாங்க. நீங்கள் வந்து இவ்வளவு வந்து இந்த எல்லாம் பேசுகிறாங்க, உடனே பதில் வந்துடுது இல்லை. திருமாவளவனை டார்கெட் பண்ணிங்க, எப்படியா வெளியே கொண்டு வரணும்னு அவர் கடைச்சவொன்னு உறுதியாக நின்ட்டார். ஏன்னா திருமாவளவன் வந்து அவருடைய பேச்சை நான் கேட்டிருக்கேன். பதவிங்கிறதே வந்து ஒரு அலுவலகத்துக்கு போகும்போது, அரசாங்க அலுவலகத்துக்கு போகும்போது நான் ஒரு எம்எல்ஏவை போனால் எனக்கு கிடைக்கிற மரியாதை வேறு. நான் ஒரு இதாக வந்து ஒரு சாதாரண ஆளாக போனாக்கா எனக்கு மரியாதை கிடையாது. அதுக்காகத்தான் பதவி, எனக்கு 2-3 பேராவது எம்எல்ஏ இருக்கணும்னு நான் போகிறேனே ஒழிய எனக்கு இப்போ இந்த பதவி எனக்கு அக்கறையே கிடையாது. என்னுடைய இது வந்து சமூக அங்கீகாரம். திரௌபதி முர்முக்கு பதவி கொடுக்குறாங்க, மனுஷியாக கூட மதிக்கல அவங்கள.
பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாங்கிற மிக உயர்ந்த பதவி. சீந்த மாட்டேங்கிறாங்க, அவர் கேவலப்படுத்துகிறாங்க. அந்த கேவலத்தை ஒழித்து அவங்களோட சமூக அங்கீகாரம் வாங்குறங்கிறது தான் என்னுடைய போராட்டமே ஒழிய சிபாரிசு செஞ்சு பொழைக்கிற பொழப்பு எனக்கு தேவையில்லை அப்படின்னு அதான் பேசுகிறார். அரசாங்க அலுவலகங்கள் உள்ளே போகும்போது நான் ஒரு எம்எல்ஏன்னு போகும்போது எனக்கு கொஞ்சம் கவனிப்பு அதிகமாக இருக்கும். அதுக்கு தான் அந்த பதவிக்கு நான் வர்றேன். இது எனக்கு தேவையே இல்லைன்னார். அதனால் அன்றைக்கே நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அவர் தன்னுடைய இன எழுச்சிக்காக நிற்கிறாரு ஒழிய பதவிக்கு அவர் அப்பாற்பட்டவராக இருக்கார். அந்த பதவியை காட்ட அவர் இழுக்க முடியாதுன்னு எங்களுக்கு நல்லா தெரிஞ்சுது. அவர் எங்கே போகணுன்னு முடிவு எடுக்க அங்கே தான் இருப்பார். அவரை நீங்கள் பதவியை காட்டியும் இதை பலத்தை காட்டியும் மிரட்டிங்கன்னா திருமாவளவன் அசைய மாட்டார். அதை அவங்களுக்கு சொல்லி வைக்கிறேன். நீங்கள் எச் ராஜா இந்த மாதிரி ஆட்கள் மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கீங்க போட்டு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் முள்ளைங்க கிள்ளைங்க காட்டினாக்கா உடனே பிடிக்கிறதுக்கு வந்துடலாம், பதவியாச்சு காட்டினா வந்து அது மாதிரி அவங்கெல்லாம் வரமாட்டாங்க. எல்லாம் கொஞ்சம் மானரோஷம் உள்ளவங்க. எடப்பாடி சொல்கிறாரு, ஒரு விளம்பர பிரியராகவே ஸ்டாலின் இருக்கிறாரு. 2026 மக்கள் விரட்டி அடிக்கப்படும் பொழுது திமுகவுடைய எதிர்ப்பு என்னன்னு அவர் தெரிஞ்சுப்பார், ஸ்டாலின் தெரிஞ்சுப்பாருன்னு சொல்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? அதான் சொல்லிட்டாரு, மக்கள் விரக்தி அடைஞ்சிருந்தாக்க மக்கள் எதிர்க்க போகிறாங்க, அவ்வளோதான். இதில் என்ன இருக்குது? விரக்தி அடைஞ்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது, மக்களுக்கே தெரியலையாது. பழனிசாமி வந்து அவர் பேசுறது எனக்கு அர்த்தம் புரியல. விளம்பர பிரியர்னாக்கா அவரை எல்லாம் முதலமைச்சராக இருக்கவங்க இது செய்திகளுக்கு போட்டு தான் தீரும். அதுக்கு என்ன பண்ண முடியும்? நீ ஏதாவது ஒரு ஒரு அண்ணாமலைக்கு கிடைக்கிற விளம்பரம் கூட உனக்கு கிடைக்கிது. ஒரு எதிர்கட்சி தலைவர் உனக்கு என்ன விளம்பரம் கிடைக்குது? அசிங்கமாக இல்லை? ஒரு அண்ணாமலை அட்ரஸ் இல்லாத ஆசாமி அனாமதேய பேர் வழி அவருக்கு கிடைக்கிற விளம்பரம் உனக்கு கிடைக்குதா? ஒரு டெபாசிட்டே வாங்காத ஒரு சீமானுக்கு கிடைக்கிற விளம்பரம் உனக்கு கிடைக்குதா? விஜய் இன்னும் கட்சியே ஆரம்பிக்கலை, அரசியலுக்கே வரல, அவருக்கு தினசரி போடுறாங்க. தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவர்னு சம்பளம் வாங்கிட்டு உன்னை பற்றி என்னைக்கா ஒரு செய்தி வருது? அரசியல்லையும் சினிமாவிலையும் விளம்பரம் தேவைசாமி. பிரபாகரனுக்கு ஈக்குவலான வீரமுடையவர் எடப்பாடி பழனிசாமி ராஜேந்திர பாலாஜி சொல்கிறார். அதை பற்றி நமக்கு ஒன்று அவங்க தலைவர் அவர் பாராட்டுறாரு, அவருக்கு வாழ்த்துக்கள். அவர் பிரபாகரனை அசிங்கப்படுத்துறாரா இல்லை பழனிசாமி அசிங்கப்படுத்துறாரான்னு தெரியல, யாரும் அசிங்கப்படுத்துறாரு. தொடர்ச்சியாக இப்போ அமித்ஷா வந்திருக்கும் பொழுது 2026 பாஜக ஆட்சி கூட்டணி ஆட்சின்னு சொன்னார். அந்த ப்ரெஸ் ரிலீஸில் கூட பாஜக கூட்டணி ஆட்சி அமைந்த பிறகு பாஜகவுக்கு என்னென்ன அமைச்சர் பதவின்னு சொல்லி நாங்கள் ஆலோசிப்போம்னு சொல்லி அந்த ஸ்டேட்மெண்ட் அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்தாங்க. யார் கொடுத்தது? பாஜக இதில் இருந்து கொடுத்தாங்க. இப்போ அண்ணாமலை சொல்கிறாரு, தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சிலாம் கிடையாது, பாஜக ஆட்சி வரணும் தான் நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. தொடர்ச்சியாக இப்படி சொல்லிகிட்டே இருக்கிறாங்க, எடப்பாடி மறுப்பே தெரிவிக்க மாட்டுறாரு. இதில் எப்படி பார்க்குறீங்க? அவர் சட்டம் பண்ணலன்னு அர்த்தம். அந்த வகையில் நான் பழனிசாமி பாராட்டுறேன். அவரை மிரட்டி கூப்பிட்டு உட்கார வச்சாங்க. ஆமாம் சரி உங்களோட கூட்டணிலாம் சொல்லிட்டு போயிட்டார். 2 நாள் கழிச்சு சொன்னார், கூட்டணிலாம் கிடையாது, உனக்கு வேணா 4 சீட்டு கொடுக்குற வாங்கித்தான் வாங்கிக்க, இல்லாட்டி போன்ட்டு போயிட்டார். அப்போ தான் அமித்ஷாவுக்கு தெரிஞ்சார் நம்ம மரியாதை மான மரியாதைலாம் போயிடுச்சுன்னு. இந்த தடவை வந்து மதுரைக்கு வந்தாருங்க அவர். ஒரு எதிர்கட்சி தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த அவருடைய கூட்டணி கட்சி யாரும் சேர்ந்த கூட இல்லையா? அவர் ஒருத்தர் போய் பார்க்கலையே, அவ்வளோதான். அவர் இன்றைக்கி அவங்க தான் டெஸ்பரேட்டாக இருக்காங்க. நாங்கள் தான் ஆட்சிக்கு வருவோம், நாங்கள் தான் வருவோம்னு கத்திக்கிட்டு இருக்கிறீங்க. வாங்க, எந்த ஊருக்கு வாங்க. முதல்ல நீங்கள் எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு உங்களுக்கு 10 பேர் ஓட்டு போடுறதுக்கு ஆள் இருக்கா? 60 இடங்கள் நிற்பேன்னார் அமித்ஷா. 60 பேர் இருக்கான அவங்க கட்சியில் நிற்க வைக்கிறதுக்கு. முதல்ல அதுதான் என் கேள்வி. பாஜகவில் 60 பேர் இருக்காங்களா? முதல்ல அதை சொல்லுங்கள். சரத்குமார் அப்படி தான் மாட்டிக்கிட்டாருங்க. அவர் சீட்டு எனக்கு இவ்வளோ சீட்டு வேணும்னு இவ்வளோ இடங்களில் எனக்கு போட்டியிடுவேன்னாரு, கொடுத்து விட்டாங்க. வேட்பாளர் இல்லை, திருப்பி சரண்டர் பண்ணிட்டார். ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? திருப்பி சரண்டர் பண்ணார். 60 சீட்டும் கொடுத்து விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. பழனிசாமி ரைட்டை எடுத்துக்காண்டாங்க. 60 பேர் இருக்காங்களா போட்டியிடுறதுக்கு? முதல்ல அதை செலக்ட் ஆள் சேர்த்துங்க. இல்லை, அண்ணாமலை பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்கிறாரு, சரி பாதியாக அதிமுக கிட்ட சீட்டு கேட்கணும் அப்படின்னு பிரதமர் கொடுத்து விட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? என் கேள்வி அவ்வளோதான். நீங்கள் சொல்கிறதெல்லாம் ரைட்டு. சரி பாதி 234 வந்து ஒரு 110 சீட்டு அவங்க கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்க. 110 பேர் இருக்காங்களா அவங்ககிட்ட? வேட்பாளர் இருக்காங்களா அவங்களுக்கு? முதல்ல அதை உறுதிப்படுத்திங்க. 110 பேரை சேர்த்துங்க கட்சியில், அதுக்கப்புறம் சீட்டு கேடுங்க. உங்கள் ஆசைக்கு நாம் ஒன்றும் சொல்லலை, நம்ம ஒன்றும் ஆட்சேபிக்கல. என்னங்க நம்முடைய கனவுகள் வந்து எப்படி வருது? உலகத்துக்கே நான் தான் ராஜாங்கிற மாதிரி கிரீடமெல்லாம் வச்சுக்கிட்டு என் பின்னாடி படைப்பட்டாளை எல்லாம் வர்ற மாதிரிலாம் கனவு காண்றதுல எந்த தப்புமே இல்லை. எந்திரிச்சு பார்த்தாக்கா எங்கள் கூழுக்கு உப்பு இல்லை, கொஞ்சம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா பரவாயில்ல, கடையில் கடன் கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் அசல். கனவுல நான் ராஜா. அந்த கனவு தான் இப்போ வந்து பாஜக கட்டுக்கிட்டு இருக்குது.
இன்றைக்கி அவங்க வந்து பல்வேறு வகையில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. தீவிரவாத தாக்குதல் அடிபட்டு போயிடுச்சு. இது அமலாக்கத்துறையினுடைய சிறகுகள் வெட்டப்பட்டு விட்டன. பல கண்டிஷன்ஸை போட்டாங்க. இப்போ அவங்களுக்கு பாக்கி இருக்கிறது பாக்கி இயந்திரம் ஒன்று தான். நீதிமன்ற நீதிபதிகள் அவங்களுக்கு எகேன்ஸ்டாக போயிட்டுருக்காங்க. பல தீர்ப்புகள் அவங்களுக்கு எகேன்ஸ்டாக வருது. மத கலவரத்தை உண்டாக்க முடியலை, இனக்கலவரத்தை உண்டாக்க முடியலை. எல்லாமே இதெல்லாம் இந்த தேர்தலுக்கு முன்னாடி வர வேண்டிய விஷயங்கள் நடக்கலையே. இந்த தீவிரவாத தாக்குதல் பெருசாக பண்ணு போய் அப்படியே பிசுபிசுத்து போய் நெகட்டிவாக மாறி இவங்களுக்கு எகேன்ஸ்டாக மாறிடுச்சு. அதனால் இந்த தேர்தல் சமயத்தில் இப்போ அமித்ஷா வந்தது வந்து கூட்டணி பேசுறதுக்காக வரல. அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். தேர்தல் ஆணைய அதிகாரிகளை கூப்பிட்டு தேர்தல் சமயத்தில் என்னென்ன பண்ணுங்கிறதுக்கு அந்த உத்திகள் எல்லாம் சொல்லிட்டு போகிறதுக்கு தான் வருவார். 3 தடவை வருவார். தேர்தலுக்கு முன்னாடி 3 தடவை வருவார். தேர்தல் ஆணைய அதிகாரிகளை எல்லாம் எப்படி என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு ப்ரிப்பேர் பண்ணுவார். அவர் மக்களை பற்றி அவர் கவலைப்பட்டதே கிடையாது. மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டால் என்ன, அதான் இந்தியாவில் பொறுத்தவரையிலும் மக்கள் வாக்களிப்பது ஒருத்தருக்கு, வாக்கு எந்திர தீர்ப்பு கொடுக்கறது ஒருத்தருக்குன்றது தானே. வானதி சீனிவாசன் வெற்றியெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? 4:15 மணி வரலும் கமல் 10,000 வாக்கு முன்னணியில் இருக்கார். 4:45 மணிக்கு வானதி சீனிவாசன் வெற்றி. அதே தான் மகாராஷ்டிராவில் 5 மணிலேருந்து 6 மணி வரலும் 5 மணி வரலும் இவ்வளோ தான் வாக்கு. 5 மணிலேருந்து 6 மணிக்குள்ளார 6 லட்சம் பேர் ஓட்டு போட்டதான் கணக்கு காட்டுறாங்க. ராகுல் காந்தி கேட்குற இன்றைக்கி ஒன்றும் பதில் வரல. கீழடி அகலாய்வு அதை வந்து ஏற்கிறதுக்கு ஒன்றிய அரசு மறுக்குது. எவ்வளவோ ஆதாரங்களும் கொடுத்தாலும் அவங்க மறுபடியும் ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லி தட்டி கழிக்கிறாங்க. இல்லாத சரஸ்வதி நாகரிகத்தை ஏற்றுக்கிறாங்க. நம்ம ஆதாரம் கொடுக்குறோம், இதை ஏற்றுக்க மாட்டுறாங்க. பாஜகவுடைய குட்டு வெளிப்பட்டுரும், அவங்க நம்புகிற நம்பிக்கைக்கு இது எதிராக இருக்குன்னு மறுக்கிறாங்கன்னு சொல்லி ஸ்டாலின் சொல்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? என்னுடைய கேள்வியே ஒன்றிய அரசு எதுக்காக சப்போர்ட் பண்ணணும் எனக்கு ஒன்றும் புரியலையே. நீங்கள் வெளிநாட்டுக்கு போங்க, அங்கே போய் அந்த மனித நாகரிகத்தை சம்மந்தப்பட்ட அந்த வரலாற்று ஆசிரியர்கள்கிட்ட பேசுங்க. நம்ம இங்கேருந்து வந்திருக்கோன்னு உடனே தமிழா அப்படின்னு உடனே நம்மளை பற்றி நமக்கு மேலே அவங்க சொல்கிறாங்க. சிந்துவெளி நாகரிகம், திராவிட நாகரிகம், தமிழ் நாகரிகம்ங்கிறத சொன்னவன் இந்தியர்கள் அல்ல. ஃபாதர் ஹெராஸ், ஆஸ்லோ பார்ப்போலா எல்லாம் இங்கே ஸ்வீடனை சேர்ந்தவங்க. அவங்க தான் அந்த சிந்துவெளியில் கிடைச்ச அந்த முத்திரைகள் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு கம்ப்யூட்டரில் டீசைஃபர் பண்ணி இது தமிழ் தான் அப்படிங்கிறத அவங்க திட்டவட்டமாக நிரூபிச்சிட்டாங்க. நீ யார்? லோக்கல் ஃபெலோ. செத்து போன சமஸ்கிருதத்தை வந்து தெய்வத்துக்கு அதுதான் புரியுன்னுவேன். உனக்கெல்லாம் விளக்க வைக்கிறதுக்கு எதுவுமே ஐன்ஸ்டீனுடைய தியரியை வந்து உலகத்தில் 13 பேர்த்துக்கு தான் புரிஞ்சுதுன்னுவாங்க. ஐன்ஸ்டீன் முட்டாள் அல்ல, அதை புரிஞ்சுக்கிற சக்தி நமக்கு இல்லை. என்னுடைய முட்டாள்தனத்துக்கு ஐன்ஸ்டீன் நான் எப்படி குறை சொல்ல முடியும்? இது தமிழர் நாகரிகம் பழமையான நாகரிகம் உலகம் புறத்துக்கும் தெரியும். மோடிக்கு தெரியலன்னு அதனால் நமக்கு என்ன வந்தது? அறிவுபூர்வமான ஆதாரம் தான் எதுக்குங்க அவன் என்னங்க ரெகக்னைஸ் பண்ணுறது? ஏற்றுக்கிற தயாராக தேவையில்லைங்கிறேன். இல்லாத சரஸ்வதி, அதுதான் இன்றைக்கி ஒருத்தர் போட்டிருந்தாரு, இல்லாத சரஸ்வதி இருக்குதும்மா. அவங்ககிட்ட போய் என்னத்த பண்ணுறது? இல்லாத சமஸ்கிருதத்தை இருக்குதும்மா, அவங்ககிட்ட போய் என்ன பண்ணுறது? அவங்க வந்து நமக்கு அங்கீகாரம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. நீ கொடுக்காதனால நான் பெரிய மனுஷன் இல்லைன்னு ஆகிடாது. இப்போ எனக்கெல்லாம் என்னுடைய சொந்த அனுபவத்தில் பார்த்திங்கன்னா, இந்த ஐஏஎஸ் அதிகாரிகள்கிட்ட வந்து நாங்கள் வேலை செய்வோம். எங்களை எவ்வளவு கேவலப்படுத்த முடியும் அவ்வளோ கேவலப்படுத்துவோம். உனக்கு என்ன தெரியும் பாரு. ஏன்னா அந்த அதிகார வர்க்கத்தில் இருக்கிற ஒரு பிரச்சனையே என்னன்னா, இவங்க ஆர்ட்ஸ் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த அதிகாரி ஐஏஎஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இவர் தம்பியும் அண்ணனும் ஒரு மெடிக்கல் காலேஜில் எதுலையோ சேர்ந்துருப்பான். லீவில் வந்தாக்கா அம்மாக்காரி இருந்தால் அவன் டாக்டருக்கு படிக்கிறான்னு விசேஷ கவனம் இருக்கும். இவர் ஆர்ட்ஸ் காலேஜில் தான் படிக்கிறேன், ஒரு கேவலமாக இருக்கும். இது அவங்க அடி மனசில் எப்போவுமே இருக்குது. அதனால தான் என்ன ஆகுன்னா, அதிகார வர்க்கத்துக்கும் டாக்டர்களுக்கும் ஒத்தே வராது. அந்த அதிகார எல்லையை தாண்டிட்டானா அவனை உள்ளே கூட யாரும் விட மாட்டாங்க. எங்கள் அப்பா சொல்லுவார், கலெக்டர் பொண்டாட்டி செத்தா ஊரே வருமா பணம் தூக்குறதுக்கு விசாரிக்க. ஏன்னா கலெக்டர் செத்து போனாக்கா பணம் தூக்குறதுக்கு கூட ஆடு வர மாட்டாங்க. அவன் தான் செத்து போட்டான் இல்லை, அதுதான் அவங்களுக்கு இருக்கிற மரியாதை. அதனால் அதுதான் நான் இப்போ வந்து இந்த ஒன்றிய அரசுக்கு பற்றி சொல்கிறேன். நான் இவங்க யார் நம்மளுக்கு அங்கீகாரம் கொடுக்கறதுக்கு? நீங்கள் உலகம் புற கேட்டு பாருங்கள். நான் எங்கெங்கே பார்த்துருக்கேன், எவ்வளோ தடவை சொல்லியிருக்கேன். பெருநாட்டில் அவங்க சொல்கிறாங்க வி பிலாங் டு சவுத் இந்தியாங்கிறாங்க. சாப்பாட்டு பழக்க வழக்கங்கள்லேருந்து அவங்க சாமி கும்பிட்ற சாமியெல்லாம் பார்த்திங்கன்னா முனீஸ்வரனுக்கு கும்பிட்ற மாதிரி இருக்குது.
எந்திரன் படத்தில் கிளிமிஞ்சாரோங்கிற பாட்டெல்லாம் ரஜினியும் அந்த 2 பேரும் ஆடுறான் அதெல்லாம் அந்த ஊரில் தான் எடுத்தாங்க. அந்த மலைகள் எல்லாமே வந்து அங்கே மாச்சு பிச்சுன்னு அந்த ஆதிவாசிகள் இருக்குது. அவங்க பழக்க வழக்கங்கள் பூரா தமிழ் மாதிரி இருக்குது. மாயன் சிவிலைசேஷன்றான் மெக்சிகோவில், முழுக்க முழுக்க தமிழனுடைய நாகரிகம், அந்த மாயன் நாகரிகம்ங்கிறான். எகிப்தில் இருக்கிற இதெல்லாம் பாரோ மன்னர்களுடைய ஆரிஜினில் வந்து தமிழ் இருக்குது. சுமேரிய நாகரிகம் அழிஞ்சு போன சுமேரிய நாகரிகம், அதனுடைய தலைநகரத்துக்கு பேர் வந்து ஊருங்கிற பேர் நம்ம தமிழில் இருக்கிறது தான். அந்த அங்கே கண்டுபிடிச்ச பல விஷயங்கள் வந்து தமிழோட இருக்குது. இதெல்லாம் இருக்கும்போது இந்த ஆள் ஆனால் என்னன்னா இவருக்கும் கொஞ்சம் வந்து புரிஞ்சுக்கப்பான்னு சொல்லணும். அவங்களுக்கு ஒரு சில சங்கடங்கள்லாம் இருக்கும். அதை சொல்லும்போது இவங்க சொல்லி விட்டப்போ சடாதன பொய்கள்லாம் வெளியில் வந்துடுங்கிற ஒரு பயம் இருக்குது. அதனால தான் அவங்க தயங்குறாங்க. சொல்லிவிட்டாங்க நம்ம மாட்டிக்குவோன்னு பார்க்குறாங்க. சரி ஏற்றுக்காம போ. இப்போ தாவேகா கட்சித் தலைவர் விஜய் அவர்கள் அந்த மாணவர்களுடைய விருது வழங்கும் விழாவில் சொல்கிறாரு, ஏற்கனவே இளைய காமராஜர் அப்படின்னு சொல்லி சர்ச்சையாச்சு, அதனால் இனிமேல் என்ன யாருமே இளைய காமராஜர்னு கூப்பிடாதீங்க, அது மட்டும் இல்லை 2026 தேர்தல் குறித்து யாருமே பேசாதீங்க, கல்வி சார்ந்த விஷயத்தை மட்டும் பேசுங்க அப்படின்னு, படிப்பு மாத்திரம் அதை பற்றி மட்டும் பேசுங்க, அந்த இளைய காமராஜர்லாம் சொல்லாதீங்க, 2026 தேர்தலை பற்றி பேசாதீங்க அப்படிங்கிறார். அதை எப்படி பார்க்குறீங்க? அவர் அரசியலுக்கு வர விரும்பலைங்க, அவர் கட்டாயப்படுத்தப்படுகிறார், மிரட்டுறாங்க. இன்றைக்கி ஒரு பழைய அமலாக்கத்துறை அதிகாரி வந்து அவர் கட்சியில் போய் சேர்றாரு. எதுக்காக போய் சேர்றாரு தெரியுமில்ல? விஜய் எங்கெல்லாம் பணம் வச்சுருக்காருங்கிறத பார்க்கறதுக்காக. அவர் கட்சியில் சேர்ந்தா தான் தெரியும்னு சொல்லிட்டு கட்சிக்குள்ளார போய் உள்ளே உட்காந்துட்டார். அதுக்கு முன்னாடி அவரை மிரட்டினாங்க. அவர் கேட்காம ஓய் பாதுகாப்பு கொடுத்தாங்க. இவர் எங்கே போகிறாரு, யாருக்கிட்ட பேசுகிறாருங்கிறதெல்லாம் பார்க்குறதுக்கு அந்த பாதுகாப்பு போட்டாங்க. அவரை வந்து ஒரு சிறை கைதி மாதிரி வச்சுருக்காங்க. ஏறத்தாழ ஒரு வீட்டுக்காவலில் இருக்கிற மாதிரி தான் இருக்கார். அவருடைய யாரை சந்திக்கிறார், யாருக்கிட்ட பேசுகிறார் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒய் பாதுகாப்பு போட்டு அந்த போலீஸ் அதிகாரிகள் அவர் சுற்றி உட்காந்துருக்காங்க. இவர் எங்கெல்லாம் பணம் வச்சுருக்காருங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாள் அமலாக்கத்துறை அதிகாரி வந்து கட்சியில் சேர்த்து அங்கே உட்கார வச்சுட்டார். இந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு கைதியாக வச்சுருக்காங்க. அதனால தான் அவர் இப்போ இந்த பேசியிருக்காரு. இன்றைக்கி அரசியல் 2026 கூட நான் வந்தாலும் வருவேன், வராட்டி இல்லைங்கிற மாதிரி ஒரு கோடி காட்டிட்டு போயிட்டு இருப்பார். இவ்வளவுக்கும் அப்புறமா அவர் சமாளிக்க பார்க்குறாரு, தப்பிக்க பார்க்குறாரு, வரமாட்டேங்கிறார். ஒரு தீவிரமான அரசியலுக்கு வந்த மாதிரியே தெரியல இந்த நிமிஷம் வரையில். இளைய காமராஜர்ங்கிறது சோசியல் மீடியாவில் ரொம்ப நம்மளை அட்டாக் பண்ணிட்டாங்க, விமர்சிச்சிட்டாங்க, அதனால் வேண்டாம். அது வந்து கடவுளே, தெய்வமே, கண்கண்ட தெய்வமெல்லாம் சொல்கிறது அது தொண்டை வந்து எப்படி வேணாலும் சொல்லுவாங்க. சுதா அமரர் ஏற 1000 கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெறணும் வேண்டாம், இந்திரலோகமே கிடைச்சா கூட வேணாம், உன்னை புகழ்ந்து பண்ணா போதும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கடவுளை நினச்சி, அது பக்தியினுடைய தீவிரம். அது மாதிரி தலைவன் மேலே வந்து நீ தான் கடவுள் அப்படிம்பாங்க. அதுக்காக உங்களை கடவுள் நினச்சிக்கிறதா? அதை யாரோ ஒருத்தர் வந்து கிண்டல் பண்ணான்னா காமராஜருக்கு ஈக்குவலாக நீங்கள் இருக்கிறீங்க, எதில் இருக்கீங்கன்னு சொல்லலாம். அது விமர்சனத்துக்கு ஆளாகும். காமராஜரை பற்றி சொல்லும்போது இப்போ என்ன மாதிரி ஆளுங்களாம் நாங்கள் வந்து காமராஜரை நெகட்டிவ் சைடில் பார்த்தவங்க, நாங்களாம் ஒரு மாதிரி பார்ப்போம். காமராஜர் அவங்க இனத்தை சேர்ந்தவங்களாம் பெருசாக பாராட்டி பேசுவாங்க. அதெல்லாம் வந்து தொண்டை வந்து எப்படி பாராட்டுறாங்கிறது வந்து நம்ம அதெல்லாம் கட்டுப்பாடெல்லாம் விதிக்கக்கூடாது. நீங்கள் சிவாஜியை விட பிரமாதமான நடிகர் நீங்கள் சொல்லலாம், தப்பு இல்லை, அது உங்கள் ரசிகருடைய இது. அதே மாதிரி தான் கமலுக்கு உலக நாயகன் நீங்கள், அவரை எவ்வளவோ தூக்கி விட்டீங்க. அது ரசிகனுடைய ரசிப்பு, அதை நீங்கள் கேட்க முடியாது. அதை வந்து நம்ம நீங்கள் தடை பண்ணக்கூடாது. இது அரசியலுக்காக அது வரல, உங்களை ரசிக்கிறதுனால அவன் உங்களை அவ்வளோ விரும்பி சொல்லியிருக்கான். நீங்கள் காமராஜர் அளவுக்கு உங்களை தூக்கி விட்றாங்கன்னு இது பண்ணுறதை நீங்கள் தப்பாக சொல்கிறாங்க. அதை தவிர்க்க முடியாது, நிறுத்த முடியாது. ராமதாஸ் அவர்களுக்கும் சரி, அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் சரி, ஏன்னா மோதல் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. இவரை அன்புமணியை பார்த்தாலே எனக்கு பிபி சுகர் ஏறுது, நான் இருக்கிற வரைக்கும் அந்த தலைவர் பற்றி அவருக்கு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய எதை கொடுக்க மாட்டார்? நான் உயிரோடு இருக்கும் வரைக்கும் அந்த பதவி அவர் கிடைக்காது, தலைவர் பதவி கிடைக்காது, கூட்டணியை நான் தான் முடிவு பண்ணுவேன், அவரை பார்த்தாலே எனக்கு பிபி ஏறுதுங்கிறார் ராமதாஸ். ஆக ஒன்று தெரியுது, அது அவர் அரசியல் கட்சியே இல்லை. கூட்டணி பேசுகிறதா இருந்தாலும், தலைவரை இது பண்ணுறதாலும், நிர்வாகிகள் இதாக பண்ணுறதாலும் பொதுக்குழு செயற்குழு கூடி தான் தேர்ந்தெடுப்பாங்க. ஒரு பேருக்காவது வச்சுருப்பாங்க. அது கூட இல்லையே. இன்றைக்கி வரலும் பாட்டாளி மக்கள் கட்சி பொதுக்குழு கூட்டினதாவோ செயற்குழு கூட்டினதாவோ தெரியல. அப்பனும் அவனை வந்து வீட்டில் உட்காந்துட்டு காந்தராஜை கட்சியை விட்டு இன்னைக்கு விட்டேன் ராமதாஸ், காந்தராஜை கட்சியை இணைத்து கொண்டேன் அன்புமணி. என்ன நீங்கள் நினச்சாலும் வீட்டில் இருக்கிற வேலைக்காரனை கூட அப்படி அனுப்ப முடியாதுங்க.
கட்சியில் நடத்துகிறாங்க, ஒரு பொது நிர்வாகிகிட்ட கேட்கல, பொதுக்குழு கூடலை, தீர்மானம் நிறைவேற்றல, இவங்க பாட்டுக்கு அதை ஒரு அரசியல் கட்சியாக இல்லை. அதனால தான் தேர்தல் ஆணையம் அங்கீகாரத்தை ரத்து பண்ணிச்சு. அது ஒரு அரசியல் கட்சியாக செயல்படலைங்கிறதெல்லாம் தேர்தல் ஆணையம் அங்கே அவங்க முதல்ல அரசியல் கட்சி ஆகணும். விஜயாவது ரெஜிஸ்டர் பண்ணி அங்கீகாரம்லாம் வாங்கிட்டார், இவங்களுக்கு அங்கீகாரம் கூட இல்லை. ஆக இவங்க அப்பனும் குடும்பத்துக்குள்ளே நடக்கிற சண்டைக்கு நம்ம விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது அவங்க சொந்த விவகாரம். அது அரசியலுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. அவங்க ஒரு அரசியல் கட்சியே கிடையாது. அதனால் அதை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. நன்றி சார். நிறைய நல்ல தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு எனக்கு நன்றி சார்.